Hi dears, how are you? I hope you are all doing very well. And this video is once again going to be of great help to all those who are preparing for your competitive examinations. The examination could be of CUT, JEE or NEET. And how you should prepare, how you should be concentrating on certain methodologies by which you can grasp many ideas and understand the answers for many questions. My dears, if you had watched my previous video, I discussed only one question. And what did I say? I said an answer to the question given there, but then by answering or by appropriately selecting the correct answer to the question, we did not stop there. See, what did we do? I gave you the answers to the other options also, by which I said we covered answers to 4 different questions. The way of asking questions could be different, but then apart from the correct answer to the question asked, we also understood the meaning of the other options. So in this way, many of you had subscribed and given your views. Thanks for that. So in this video, I'm just going to discuss with you 4 different questions in the same manner. But remember, by knowing the answers to these 4 questions, we are going to learn, or you are going to understand and come to know the answer for 16 questions or even more than that. So therefore, by selecting the appropriate answer, we should not stop the question. We need to know the answer to the other options also, other questions for which other options can become answers. So do you understand what I mean? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் டியர்ஸ். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அதில் இந்த காலத்தில் நீங்கள் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வுகளுக்காக உங்களை தயாரித்து கொண்டிருப்பீர்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ இந்த போட்டித் தேர்வுகளை நல்ல விதமாக எழுத எப்படி நம்மையே நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும், அதாவது இஃபெக்டிவ்லி, அதுக்கு நான் ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் டிஸ்கஸ் பண்ணேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன், நான் ஒரு கொஸ்டினுக்கு நம்ம 4 ஆப்ஷன்ஸில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் பதிலாக வரும், விடையாக வரும். ஸோ அந்த விடையோடு அந்த கொஸ்டினை நம்ம கடந்து போயிடக்கூடாது. ஸோ என்ன பண்ணோம், நம்ம கொடுத்துருக்கிற மற்ற 3 ஆப்ஷன்ஸுக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த 3 ஆப்ஷன்ஸ் விடையாக வரும் பொழுது அதுக்கு இணையான வேறு கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்கலாம் அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ அதனால் அந்த ஒரு கேள்வியை படிக்கும் பொழுது, அந்த ஒரு கேள்விக்கான விடையை நம்ம தேர்வு செய்யும் பொழுது 4 விதமான கேள்விகளுக்கும் 4 விதமான விடைகளை நம்ம தெரிந்து கொள்கின்றோம். ஸோ அதனுடைய அடிப்படையில் இன்று நான் உங்களுக்காக என்ன பதிவிட காத்து கொண்டிருக்கின்றேன் என்றால், நான் ஒரு 4 கொஸ்டின்ஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ் இது ஒரு இனிஷியேஷன் தான். எல்லா கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அ கைடன்ஸ் ஆர் ஐம் ஜஸ்ட் கைடிங் யூ. This is how the questions will appear in your competitive exam as far as English is concerned. ஸோ ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எதில் வேணாலும் இருக்கலாம். அண்ட் ரிமெம்பர், யுவர் கொஸ்டின்ஸ் ஆர் கோயிங் டு பி இன் ஆல் த vocabulary items that you studied in your year 11 and year 12. Remember to bring back to your memory all the vocabulary items, synonyms, antonyms, blended words, clipped words, foreign words, British words, American words, question tag, syllabification, one word substitution,
அப்ரிவியேஷன், எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறையா உங்களுடைய மைண்டு கொண்டு வரணும். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் எடுத்துட்டீங்கனாலே அந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனில் கரெக்டான ஆன்சர் ஒரு கேள்விக்கு வரும். அதை நம்ம தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி எழுதிடுவோம். பட் மற்ற 3 ஆப்ஷன் வந்து விடையாக வரக்கூடிய கேள்வி வந்து உங்களுக்கு கேட்கப்படும் போது நீங்கள் தவறு செய்ய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு ஐம் ஜஸ்ட் ஹெல்பிங் யூ டு கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அப்போ அந்த வகையில் நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த 4 கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் மட்டும் தெரிய போகிறதில்ல. அந்த 4 இல்லாமல் மற்ற ஆப்ஷன்ஸ்க்குரிய ஏறக்குறைய அந்த 12 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஒருக்கு 1 ஆன்சர் தெரிஞ்சிட்டோம்னா மிச்சம் 3 இருக்கும். ஸோ அந்த 3களுக்கும் உள்ள அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு இணையான கேள்விகள் கேட்கப்படும் பொழுது we can become very thorough in our understanding and answering the appropriate question, selecting the appropriate option for the question asked. வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. ஸோ ரொம்ப லாங் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துனேன், பட் இட் டஸ் நாட் மேட்டர். திஸ் இஸ் ஆல் ஃபார் அவர் பர்பஸ் ஒன்லி. ஸோ கம். ஸோ வாட் ஹேவ் ஐ ப்ரிப்பேர்டு டுடே? இன்னைக்கு என்னென்ன கேள்வி நான் தயார் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 கேள்வி இருக்கும். இந்த 2 கேள்வி நல்லா ஜஸ்ட் கோ த்ரூ. நான் 2 கேள்வி கீழே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன், பாருங்க. ஓகே, நான் மறுபடியும் வரேன். இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப மறுபடியும் வரேன் நான். See, what is the question here? A government by a few. A government by a few. அதாவது ஒரு சில பேர்னால நடத்தப்படுகின்ற அரசாங்கம் அல்லது அரசாட்சி. அதுக்கு என்ன ஆன்சர்? நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து oligarchy, 2 வந்து அரிஸ்டோக்ரசி, 3 வந்து autocracy, 4 வந்து plutocracy. So the options given to the questions, the 4 options given to the question, a government by the few are, see, oligarchy, aristocracy, autocracy and plutocracy. இப்போ நம்ம கேள்விக்கு தகுந்த விட என்ன அப்படின்னா நான் வந்து டிக் பண்ணியிருக்கேன், அண்டர்லைன் பண்ணி டிக் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா it is oligarchy. So oligarchy means a government by a few. தெரிஞ்சு போச்சா? ஸோ இதுக்கு யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் தி ஆன்சர். ஸோ யூ வில் கம் டு நோ தி ஆன்சர். இப்போ இதை நம்ம ஆன்சர் தேர்ந்தெடுத்துட்டு என்ன பண்ணக்கூடாது, இந்த கொஸ்டினை கடந்து போயிடக்கூடாது. அதர் ஆப்ஷன்ஸையும் பார்க்கணும். வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே? சி, அரிஸ்டோக்ரஸி, ப்ளூட்டோக்ரஸி அண்ட் ஆட்டோக்ரஸி. இப்போ அரிஸ்டோக்ரஸி அப்படின்னா என்ன? வாட் இஸ் அரிஸ்டோக்ரஸி? Aristocracy is nothing but a government by nobles or a small group of privileged people. அதான் சொல்லியிருக்கேன் பாருங்க. See, aristocracy, a government by nobles or a group of small privileged. அந்த ஒரு அர்த்தத்தோட தான் அந்த வார்த்தை நமக்கு ஆப்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. பட் நமக்கு கொடுத்துருக்கிற ஆன்சர் அது கிடையாது இந்த கொஸ்டின். பட் நம்ம இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா what type of question can be asked for this ஆன்சர்? அரிஸ்டோக்ரஸி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு ஆன்சராக வரணும் அப்படின்னா என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கப்படலாம்? எஸ்சி, எ கவர்மெண்ட் பை நோபல்ஸ் ஆர் அ ஃபியூ ஸ்மால் ப்ரிவிலேஜ்டு குரூப். பாருங்களா? ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்டால் நமக்கு எது ஆன்சராக வரும்? அரிஸ்டோக்ரஸி ஆன்சராக வந்துடும். அடுத்தது 3வது பாருங்களேன். 3வது வாட் இஸ் தட்? ஆட்டோக்ரஸி. ஆட்டோக்ரஸி இஸ் நத்திங் பட் அ கவர்மெண்ட் பை ஒன்லி ஒன். அது வந்து டிக்டேட்டர்ஷிப் மாதிரி, புரியுதா? ஸோ ஆட்டோக்ரஸி, எ கவர்மெண்ட் பை ஒன். அதுக்கு எப்படி கேள்வி கேட்கலாம்? எ கவர்மெண்ட் பை ஒன் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். ஸோ இன் தட் ஆப்ஷன்ஸ் யுவர் ஆன்சர் வில் பி ஆட்டோக்ரஸி. 4th ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளூட்டோக்ரஸி. ப்ளூட்டோக்ரஸினா என்னன்னு சொல்லியிருக்காங்க? எ கவர்மெண்ட் பை எ ரிச், எ கவர்மெண்ட் பை த ரிச் ஆர் வெல்த்தி. A government by the rich or wealthy people, wealthy persons. ஸோ அதுக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் என்னது? plutocracy. ஸோ a government for the rich and wealthy அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தா நீங்கள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் எடுப்பீங்க? plutocracy. ஸோ மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒரு கேள்விக்கு நம்ம ஆன்சர் தெரிவு பண்ணுறதன் மூலம் என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ 4 கேள்விக்குரிய ஆன்சர் நம்ம அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி மஸ்ட் ப்ரிப்பேர். பார்த்துங்க அந்த கேள்வி மறுபடியும் பார்த்துங்க. தென் வி மூவ் ஆன் டு த செகண்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு கேள்வி கேட்கறது மூலயமா நீங்கள் அடுத்ததுக்கு ஆன்சர் தெரிஞ்சுருந்தா, இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கப்படுது அப்படின்னா இந்த கேள்வி கேட்காம இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு பதிலாக வர்றப்ப நீங்கள் யூஸ்வலி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ப்ரிப்பேர். அதான் ஏற்கனவே போன வீட்டில் சொல்லியிருந்தேன், ஒரு கல்ல 4 மாங்கன்னு சொல்லியிருந்தேன் நான். சி ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு வரணும். 2வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? that which cannot be conquered. ஸோ இது வந்து சினனிமில் கேட்டிருக்காங்க. see that which cannot be conquered. 2வது கேள்வி பாருங்க, கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. that which cannot be conquered. அதுக்கு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கேன் நான்? invincible, incredible, imperceptible and inexplicable. see பாருங்க கொஸ்டின் பாருங்க, செகண்ட் கொஸ்டின் பாருங்க நல்லா. see கேள்வி என்ன நமக்கு? that which cannot be conquered. இது ரொம்ப ஈஸியாக கூட இருக்கலாம், to some or to few. பட் இதனுடைய சினோனிம் என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. invincible, incredible, inexplicable, அப்புறம் imperceptible. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது? invincible. ஸோ இன்வின்சிபிள் தான் இந்த கேள்விக்குரிய ஆன்சர். அப்போ இன்வின்சிபிளுடைய மீனிங் என்ன? தட் விச் கேனாட் பி கான்க்வர்ட், அல்லது தட் விச் கேனாட் பி டிஃபீட்டட், ஆர் தட் விச் கேனாட் பி டெஸ்ட்ராய்டு, தட் விச் கேனாட் பி டிஃபீட்டட் பை எனி ஒன். அதான் கான்க்வருக்கு மீனிங். அப்போ அதுக்குரிய ஆன்சர் தான் இன்வின்சிபிள்னு சொல்லிட்டாச்சு. இப்போ அந்த மற்ற 3 ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இன்க்ரெடிபிள், imperceptible and inexplicable. பாருங்க, inexplicable அப்படின்னு சொல்றப்ப, அல்லது imperceptible அப்படின்னு சொல்றப்ப, அல்லது வேற என்னதுங்க incredible அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு இணையான வார்த்தைகள் மீனிங் என்ன பாருங்க. இப்போ incredible அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் impossible அல்லது difficult to believe. அதான் incredible சொல்றோம் இல்லையா? இட் இஸ் incredible to understand. அப்போ அதுக்கு மீனிங் என்னது? impossible or difficult to believe, நம்ப முடியாமல் இருக்கிறது. ஸோ அப்போ அந்த இன்க்ரெடிபிள் அப்படிங்கிற வேர்டு வந்து ஆப்ஷன் நமக்கு பதிலாக வந்துச்சுன்னா கேள்வி நமக்கு எப்படி இருக்கும்? that which is impossible or difficult to believe அப்படி சொல்லி கேள்வி கேட்பாங்க. புரியுதா? that which is impossible or cannot believe அப்படிங்கிற கேள்வி வந்து வந்துச்சுன்னா அதுக்கு பதில் என்ன வந்துடும் உங்களுக்கு? இன்க்ரெடிபிள் அப்படின்னு வந்துடும். இன்க்ரெடிபிள் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? சரி பாருங்க. அப்புறம் 3வது ஆப்ஷன் கொடுத்துருங்க பாரு. imperceptible. What does it mean? What does imperceptible means? பாருங்க, it is too small to be seen or noticed. perception அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ imperception that you cannot see, very small to be noticed, very small to be noticed or seen. அதாவது மைன்யூட்டா இருக்குது, பார்க்க முடியாத சூழல்ல இருக்கிறது. சம்திங் இஸ் தேர் பட் தட் இஸ் நாட் விசிபிள், நம்மளால பார்க்க முடியாது. டூ ஸ்மால், டூ டைனி டு பி சீன். இப்போ இதுக்கு இணையான கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? தட் விச் கேனாட் பி சீன், தட் விச் கேனாட் பி சீன் ஆர் நோட்டிஸ்டு. அப்போ அந்த கேள்விக்கு என்ன பதில் வரும்? இம்பர்செப்டிபிள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, inexplicable. See, inexplicable. What does it mean here? That cannot be explained. That cannot be explained. விளக்கி சொல்ல முடியாத. அப்போ கொஸ்டின் என்ன இருக்கு உங்களுக்கு? That which cannot be explained. என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? Inexplicable அப்படின்னு வந்துடும். Okay? So, I hope you understand. I hope the methodology that I am following to help you to understand how to prepare effectively for competitive examinations. இந்த ரெண்டு கேள்வி மறுபடியும் பார்த்துங்க அதை. See? So far we have discussed two questions.
but we have understood the answer for 8 questions. இது நம்ம 2 கேள்வி தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் 8 கேள்விக்கு இணையான பதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி பாருங்க. அப்போ this is how your preparation must be noteworthy. புரியுதா? அந்த மாதிரி தான் இருக்கணும். அடுத்த கேள்வி போலாங்களா? அடுத்த கேள்வி இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, சரி பாருங்க. இப்போ இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இப்போ நான் அங்கே கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, அதாவது சினோனிம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஐ ஹவ் given example in synonyms. அப்புறம் மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு அதில் கூட கேட்டிருந்தேன். ஸோ அப்போ அது ரெண்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னும் அடுத்த கேள்விக்கு என்ன போகிறோம் அப்படின்னா, சூஸ் தி அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் கிவன் செலக்டிங் ஃப்ரம் தி ஆப்ஷன். அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, யூ வில் பி given a sentence and the meaning of the sentence will be given to you as options. ஒரு வாக்கியத்தை கொடுத்து அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் மூலமா கொடுத்துருப்பாங்க. ABCD அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ அதுதான் இதனுடைய மாடல். இப்படி கேட்கலாம். See, choose the appropriate meaning of the sentence given selecting from the option. இப்போ நம்ம கொடுத்துருக்க கேள்வி என்னன்னு பாருங்க. குயிக் ஆக்ஷன் ரிசல்ட்டிங் இன் ஏ புவர் எண்டிங். அதான் நம்ம கேட்டிருக்க கேள்வி. பாருங்க, ஜஸ்ட் கோ த்ரூ இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துங்க. அப்புறம் அது கீழே கேட்டிருக்கக்கூடிய நமக்கு சென்டென்ஸ் என்னது? குயிக் ஆக்ஷன், சி குயிக் ஆக்ஷன் ரிசல்ட்டிங் இன் ஏ புவர் எண்டிங். அதான் நம்ம கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. இப்போ அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய மீனிங் என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம தமிழ்ல? அதாவது குயிக் ஆக்ஷன் ரிசல்ட்டிங் இன் ஏ புவர் எண்டிங்னா, அது அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவு வந்து திறமையான அல்லது சரியான முடிவாக இருக்காது. அதனுடைய அர்த்தம். சி குயிக் ஆக்ஷன் ரிசல்ட்டிங் இன் ஏ புவர் எண்டிங். அப்போ அதுக்கு ஆன்சர் என்னது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் தி 4 ஆப்ஷன்ஸ் given here? Haste makes waste. See, haste makes waste. Great minds think alike. To become serious about something. Icing on the cake. Icing on the cake. 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு சரியான மாதிரி தெரியும். அவன் நம்ம கொடுத்துக்கிற கேள்வி என்ன? குயிக் ஆக்ஷன் ரிசல்ட்டிங் இன் ஏ புவர் எண்டிங். அப்போ அதுக்கு சரியான ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க? நான் பாருங்க, ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ப்ராவர்ப், பழமொழி. ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அப்படின்னா பதறிய காரியம் சிதறும். புரியுதா? அதாவது அவசர அவசரமா செய்த காரியம் வந்து சிதறி போகும், ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? பொறுமையாக எந்த காரியத்தையும் செய்யணும். அப்போ அந்த மாதிரி பதட்டமாக செய்யும் பொழுது என்ன ஆகும்? இட் வில் ஹாவ் அ புவர் எண்டிங். புரியுதா? புவர் எண்டிங் ரொம்ப நமக்கு எதிர்பாராத முடிவை தேடி கொடுக்கும். அதான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம தேர்ந்தெடுத்தாச்சு. இப்போ கீழே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. என்னென்னது? கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அலைக். கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அலைக் அதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்து டு பிகம் சீரியஸ் அபவுட் சம்திங், எதை பற்றியாச்சும் ஒரு சீரியஸான நிலைமைக்கு வர்றது. அப்புறம் ஐசிங் ஆன் த கேக். ஸோ இந்த 3 ஆப்ஷனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சி கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அலைக் அப்படின்னா வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள் டென் டு கம் அப் வித் த சேம் ஐடியாஸ் அட் த சேம் டைம். சி சில பேர் பார்த்தீங்கன்னா, சில அறிவியல் சிறந்த ஞானிகள் வந்து ஒரு கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்கும் பொழுது எல்லாம் ஒரே மாதிரி அர்த்தமுள்ளதா ஆன்சர் கொண்டு வருவாங்க. அதான் கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அலைக். கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அலைக்னா, இப்போ ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கான்செப்டுக்கு இணையான வார்த்தைகளை நல்லா திங்க் பண்ணி யோசிச்சு எடுக்கக்கூடிய அந்த முடிவு வந்து பெரிய பெரிய ஆளுகளுக்கு ஒரே மாதிரி இருக்கும், அறிவாளிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஞானிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதான் அதனுடைய அர்த்தம். அப்போ உங்களுக்கு கேள்வி என்ன கேட்கலாம் இங்க இதுக்கு? சி கிரேட் மைண்ட்ஸ் திங்க் அலைக் அப்படின்னு சொல்லி மேலே கொஸ்டினை கொடுத்துட்டு அதுக்கு இணையான ஆன்சர் கொடுக்கலாம் கீழே. புரியுதா? அப்போ என்ன பண்ணோம்? அதுக்கு இணையான கேள்வி இங்கே இருக்கு. அடுத்தது பாருங்க, சி டு பிகம் சீரியஸ் அபவுட் சம்திங். டு பிகம் சீரியஸ் அபவுட் சம்திங் அதுக்கு என்ன அர்த்தம்? சி ஃபோக்கஸிங் ஆன் த எசென்ஷியல் டீடைல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ டாஸ்க். பாருங்க, மீனிங் கொடுத்துருக்கேன் பாருங்க. சி இருக்கு பாருங்க. ஓகே, 3வது ஆப்ஷன் பாருங்க,
வாட் இஸ் த தேர்ட் ஆப்ஷன்? ஐசிங் ஆன் த கேக். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதா இருக்கலாம். ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னா சம்திங் எக்ஸ்ட்ரா தட் மேக்ஸ் அ குட் திங் பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். சம்திங் எக்ஸ்ட்ரா தட் மேக்ஸ் எ குட் திங் பெட்டர், அதாவது நல்லதை இன்னும் நல்லதாக உருவாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக கூட வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா an attractive but inessential, an attractive but inessential addition or enhancement. அதை வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், ஆனால் அது வந்து அவசியம் இல்லாத ஒன்று அப்படிங்கிறது சில பேருடைய கான்செப்டாக இருக்கலாம். இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இப்போ ஐசிங் ஆன் த கேக்னா என்ன? நீங்கள் கேக் சாப்பிட்ருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் ஈட் அண்ட் கேக்ஸ். ஸோ அந்த கேக் மேலே என்ன கொடுத்துருப்பாங்க? ஐசிங் கொடுத்துருப்பாங்க. அப்படியே எல்லாம் பல பலன்னு கலர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் கேக் எங்கே இருக்குது? ஆக்சுவலாக கேக்கு இட் இஸ் த என்னது, அந்த சுவையான நம்ம சாப்பிட்றோம்ல அந்த கேக் வந்து எங்கே இருக்கும்? இந்த க்ரீமுக்குள்ளே தான் இருக்கும். இந்த க்ரீம் அதான் ஐசிங் அந்த கேக் வந்து அந்த க்ரீம் சொல்கிறோம். அந்த க்ரீமுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கு பிளெயின் கேக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆக்சுவலாக பிளெயின் கேக்கை அவங்க போட்டுட்டு அதுக்கு மேலே டெக்கரேஷன்ஸ். ஸோ அந்த டெக்கரேஷன்ஸ் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். என்ன சொன்னாங்க? ஐசிங் ஆன் த கேக். அப்போ இதுக்கு இணையான கேள்வி வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம்? அதுக்கு இணையான கேள்விக்கு ஆன்சர் தயாராக வச்சுக்கணும். பாருங்கள், நம்ம கேட்கப்பட்ட கேள்வி இது, அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட், புரியுதா? குயிக் ஆக்ஷன்ஸ் எண்ட் அப் இன் அ புவர் எண்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் அதுக்கு இணையான மற்ற 3 ஆப்ஷன்ஸ் மட்டும் மீனிங் என்னன்னு சொல்லி பாருங்க. ஒரு நல்லா பார்த்துங்க இப்போ. ஓகே, ஆல்ரைட். இப்போ பாருங்க, நம்ம 3 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். நம்ம ஓகேவா? 3 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இந்த 3 கொஸ்டின்லையும் நமக்கு இப்போ என்ன பண்ணோம்? 9 ஏறக்குறைய நாங்கள் 12 கேள்வி பார்த்தாச்சு. ஸோ வி ஹவ் ஆன்சர்ட் 12 கொஸ்டின்ஸ். ஸோ யூ மஸ்ட் பி வண்டரிங், சார் இப்படி படித்தா நான் எப்படி சார் எல்லா கேள்வியும் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா, வெல், இட் இஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ தேர்ஃபோர் வி ஹவ் டு பி வெரி வெரி அலர்ட் அண்ட் அட்டென்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் இன் அவர் ப்ரிப்பரேஷன்ஸ். அப்போ நம்மளாம் போட்டித் தேர்வு எழுத போகிறோம் இல்லைங்களா? இந்த போட்டித் தேர்வு எழுத போகிறோம் அப்படின்னா our mind should be concentrating only on various parts of and methodologies of the questions of various subjects. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா questions can be asked in grammar, in literature, in vocabulary and in general topic, parts of speech. இதெல்லாம் கேட்கும். இப்போ இதில் எப்படி வேணாலும் கேள்வி வரும். அப்போ இதெல்லாம் நம்ம தரவாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? we can choose the correct and appropriate answer. Okay, so let me go to the last question for today's video. In the video la last question enna irukka paarenga. See, out of the given alternatives, choose the one which best expresses the meaning of the word. அதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க, ஒரு சொல்லு கொடுத்துருவாங்க, அந்த சொல்லினுடைய சினோனிம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சொல் நம்ம முன்ன பார்த்தது வாக்கியம், அதில் ஒரு வேர்டு அன்லைன் பண்ணி அதுக்கு சினோனிம் பார்த்தோம். இப்போ இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வேர்டுனுடைய அந்த சொல்லினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதணும். இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னா ராத். பாருங்க, ராத். மேலே கீழே என்ன கேட்டிருக்காங்க? சூஸ், அதாவது அவுட் ஆஃப் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ் choose the one which best expresses the meaning of the word. 4 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் we have to select the most appropriate and the correct meaning of the word. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வேர்டுனா ராத். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. W வந்து எப்படி வச்சுருக்கீங்க பாருங்க, WRATH, ராத். ஓகே, ஸோ ராத்னா என்ன அர்த்தம்? ஆங்கர் அப்படின்னு அர்த்தம், கோபம். ஆனால் அது இல்லாமல் நமக்கு வேறு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு. ஜெலசி, ஹேட்ரட், ஆங்கர் அண்ட் வயலன்ஸ். இந்த 4மே உங்களுக்கு அப்ரோப்ரியேட் ஆன்சர் மாதிரி தெரியும். பட் வி ஆர் worried about the most appropriate answer. ஸோ அப்போ எது கரெக்டாக வரணும்? ராத்துக்கு ஆங்கர். அப்போ மற்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்ன சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஜெலசி இந்த வார்த்தை நமக்கு ஈஸியான வார்த்தை தான். தேர் ஆல் வெரி நோன் வேர்ட்ஸ். அப்போ ஆனால் அதுக்கு முழுமையான அர்த்தம் என்ன நமக்கு தெரியும் அப்படின்னா, ஜெலசின்னா என்ன?
a feeling of resentment, பொறாமை, jealousy. அதான் வந்து resentment சொல்றது. அதுக்கு கேள்வி வரணும். அப்புறம் hatred, வெறுக்கிறது, hatred. அதுக்கு என்ன சின்னன்னு கொடுத்துருக்காங்க மீனிங்? strong feeling of not liking somebody அல்லது something. hatred, வெறுத்தல். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? violence, நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான். what is violence? behavior in which, or the behavior that harms or damages somebody or something. damages னா அழிச்சு போற, இல்லாம சேர். பாருங்க, see, ஓகே. see, இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. So I hope you have understood. இப்போ நம்ம 4 questions discuss பண்ணோம். We discussed 4 questions, but we came out with the preparation for 16 different answers. 4க்கு அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சதோட மிச்சம் 12 கேள்விக்கு நம்ம ஆன்சர் தயார் பண்ணிட்டோம். So this is how your preparation should be, my dears. ஏன்னா these days நம்ம நிறைய புக்கெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். So our mind will be full of explorations and observations, trying to find out various sources. So on this platform that you have been developing, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, we need to be very, very thorough and concentrative in our preparations. So with that in mind, I have posted 2 different videos, my previous video and this video, helping you to understand how can the questions be asked, in English, because I am discussing with you answers only for English. Okay, so as I told you at the beginning of this video, you could be preparing for CUET, CUET exam, or NEET exam, or JEE. So for all these things, of course, NEET you may not need English, I suppose, but for JEE and the CUET, certainly you need to have in English. And the syllabus is vast, and the syllabus is very, very vast. So if you take for example CUET, பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய ஒரு 4 syllabus தான் கொடுத்துருப்பாங்க, பட் area is very, very vast, it's very broad, even for JEE. But they are all very basic, provided if you had thoroughly prepared and studied all this, or if you were helped by the teachers in schools starting from your primary level onwards. சின்ன பிள்ளைங்க நீங்க படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த கிராமர்லாம் நமக்கு போற போக்குல வரக்கூடிய ஒரு கிராமர். Easily you will find out the correct answer. But doesn't matter. Something is better than nothing. இப்போ நம்ம இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறேன்னா, you must make use of my videos. இப்போ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடும்போது நீங்கள் இதை பயன்படுத்திக்கணும். இப்போ பயன்படுத்திக்கிறது மூலமாக your understanding becomes sharper and sharper and sharper day by day, and you will become little more intelligent. ஸோ நீங்கள் இதை பார்க்க உங்களுக்கு ஒரு வார்த்தையை பார்த்தா அதனுடைய மீனிங், அதனுடைய சினோனிம், அதனுடைய ஆண்டனிம். அப்போ அதை எப்படி சென்டென்ஸில் பயன்படுத்துறது, இதுக்கு இணையான மற்ற வார்த்தைகள் என்ன, வாட் ஆர் த அதர் வேர்ட்ஸ் தட் ஆர் இன் ரிலேஷன் வித் த சேம் வேர்ட். see how we are preparing. ஸோ இந்த மாதிரி பல வித கோணங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா certainly you will have a better preparation, and you will be peaceful and calm in your mind, and you will go to the exam with relaxed mind. ஏன்னா everything, whenever you go and read the question, whenever you go and see the question, everything that you had prepared thoroughly will come to your mind one after the other. ஸோ இதுக்கு இது ஆன்சரா, அதுக்கு அது ஆன்சரா அப்படி சொல்லி பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதுறதுக்கு உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணுவீங்க, ஒன்ஸ் யூ ஆர் ப்ரிப்பேரிங், இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் வந்து வெரி, வெரி மெத்தடாலஜிக்கலாக இருக்கணும், சீரியஸாக இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், ப்ராப்பராக இருக்கணும், வித்தவுட் டீவியேட்டிங் அவர் அட்டென்ஷன் டு சம்திங் எல்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நிச்சயமாக your preparation will give you a lot of credit to your scores. And remember, if you prepare seriously,
you will have the better result. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு இணையான ரிசல்ட் கண்டிப்பாக வந்தே சேரும். எப்படி சொல்கிறேன் நான்? பிகாஸ் த எஃபர்ட் தட் யூ புட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் வில் பி ரிமெம்பர்டு in your mind, and the man, God, who watches your preparation will help you to recall your answer during the examination time. நம்ம படிக்கிறது சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்முடைய ப்ரிப்பரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மை படைத்த கடவுள் நமக்கு அந்த எக்ஸாம் எழுதுகிற சமயத்தில் என்ன பண்ணார்? உதவி செய்வார். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்றுமே பண்ணாமல் என்ன பண்ண முடியாது? நமக்கு கடவுள் இருக்கார் சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது? we should not blame the one who has created us. ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் நம்ம ஒழுங்காக போவோம், மிச்சத்தை அவர் பார்த்துக்குவார். ஸோ ஐ விஷ் யூ ஒன்ஸ் அகெயின் ஆல் த வெரி பெஸ்ட், especially those who are preparing for your competitive examinations, and may your preparation become very, very useful at the time of writing the examination, sitting for the examinations, whatever may be. ஸோ அதனால் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை, அடுத்த வீடியோவில் நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எப்படி இந்த நீட்லேயோ அல்லது கியூட்லேயோ ஜேஇலையோ, நீட்டில் இல்லை ஜேஇலையோ கியூட்லேயோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் அப்பியர் ஆகும் அப்படி உங்கள்கிட்ட காமிச்சு அந்த கொஸ்டினுக்கு இணையான ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ until then, it's Louis Das from English Easy Louis channel signing you off, my dears. Be happy. All the best. Thank you very much.